ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே வந்தோம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்காக வந்தோம். ஸ்ரீரங்கம் வந்து ரொம்ப தூரமாக நடந்து வந்தோம். கால் சுட சுட அவ்வளோ தூரம் நடந்து வந்துமே சாமியை தரிசனம் பண்ண முடியல. சரி அடுத்த தடவை வந்தால் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணுன்ட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நம்ம எங்கே கிளம்பி வந்தோம்னு பார்த்திங்கன்னா முக்கொம்பு அன்னைக்கு தான் வந்தோம். சுற்றுலா பயணிகள் நிறையா பேர் வந்திருந்தாங்க. தண்ணி அவ்வளோக்கா வரல, கொஞ்சமாக தான் திறந்து விட்டுருந்தாங்க. நம்ம பசங்க வந்தவொடனே உள்ளே இறங்கிட்டாங்க. பாப்பா வேறு தூங்கிட்டு இருந்தா. சரி நமக்கும் தண்ணிக்கும் தான் சம்மந்தமே இல்லையே, ஏன்னா தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. பாப்பா வேறு தூங்கிட்டு இருந்தா. சரி 2 பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் ஊஞ்சல் ஆடி விடலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பா அவங்க அப்பா 4 பேருமே வந்துட்டோம். அப்புறம் மற்ற பேரெல்லாம் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்கு தாங்க பயங்கரமாக இருந்துச்சு. மனுஷங்களோட குரங்கு தான் அதிகமாக இருந்துச்சு. வெயில் தாகத்துக்கு அதுவாகவே தண்ணி பைப்பை திறந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் குரங்கெல்லாம் அதோட குட்டி குரங்கு அதோட அழகாக இருந்துச்சுங்க. அது அவங்க அம்மா வந்து மடியை விட்டு இறங்கவே இல்லை. நடந்து போனாலும் சரி வந்தாலும் சரி குரங்கு தூக்கிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு பாப்பாவெல்லாம் ஊஞ்சல் சர்க்கஸ்லாம் நல்லா விளையாட விட்டுட்டு நானும் ஊஞ்சலில் உட்காந்துட்டேங்க. என்னையும் கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த கோயிலுக்கு போகணும் மறக்காமல் வருங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.